திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. பெரியார் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழகத்தில் கருதப்பட்ட ஒருவர். அவருடைய சிந்தனையை வைத்தே இன்றைய தமிழக அரசியல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சமயத்தில் பெரியாரின் அந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் தற்பொழுது அவர் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். சமூக வலைதளங்களில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவெளியில் அரசியல் ரீதியாக மிக கடுமையாக வெளிப்படையாக தற்பொழுது பெரியார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களால் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள் முழுக்க தற்பொழுது திராவிடம் தமிழ் தேசியங்கிற அந்த வாத பிரதிவாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சமயத்தில் நாம் பேச போகிறது என்ன அப்படின்னா, திராவிடமோ தமிழ் தேசியமோ பேசுவதற்காக இந்த பதிவு கிடையாது. அப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னா, பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடலை, அவர் தமிழர்களுக்காக போராடவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது பாருங்க. வழமையான குற்றச்சாட்டுகள் இப்போது சமீப காலமாக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லையா, அது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. அப்போ இந்த பெரியார் அவர்களுடைய அந்த பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் பிம்பம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பெரியாரியத்திற்கு எதிரான அரசியல் பேசக்கூடியவர்கள் பெரியாரை ஒரு பிம்பமாகத்தான் கட்டமைத்திருக்கிறார்கள். அவர் தலைவரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரியாரால தான் இங்கே இடஒதுக்கீடு கிடைச்சது, பெரியாரால தான் இங்கே எல்லாருமே படித்தாங்க, பெரியாரால தான் இங்கே எல்லாருமே பல தரப்பட்ட வேலைகளுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அப்படின்னாக்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த திருவள்ளுவராக இருக்கட்டும், ஔவையாராக இருக்கட்டும், இன்னும் பல புலவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் படிக்க வச்சது யாரு, அதே மாதிரி பாரதியாரை படிக்க வச்சது யாரு, பாரதிதாசனை படிக்க வச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இங்கே எழுப்பி கொண்டே வரக்கூடிய அந்த ஒரு சூழல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போக பெண் உரிமைக்கு ஆதரவாக களத்தில் நின்று போராடி அவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கும் எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிக நிச்சயமாக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியார் பெண்களுக்காக போராடினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த திருக்குறளுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த திருக்குறளை எழுதியவருடைய உண்மையான பேரும் நமக்கு தெரியாது. அது ஒரு குறளாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குறளை எழுதியவர் பேர் தெரியாத நிலையில் அந்த குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு வச்சாங்க. இவ்வளோதான் விஷயமே தவிர, உண்மையில் அது ஒருவர் எழுதினாரா அல்லது பல பேர் எழுதினாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஔவையார் மாதிரியான பெண்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போல்லாம் பெரியாரா பெண்களை படிக்க வச்சாருங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வரலாறு ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னாக்க, இதெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பான விஷயங்கள். தமிழர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்கிறது சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, கலப்பர இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சிகள் இருந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இங்கே முழுக்க முழுக்க தமிழர்கள் மட்டுமே ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே எல்லா தரப்பு மக்களும் எல்லா கல்வியையும் கற்பதற்கும் கூடவே எல்லா வேலைகளும் செய்வதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்த காலகட்டம். அங்கே தடுக்கிறதுங்கிறது யாரும் இல்லாத ஒரு நிலை. ஆனால் இந்த தமிழர்களுக்குள்ள ஜாதி இல்லாத ஒரு நிலையில் ஒரு திறந்த மனதோடு பலதரப்பட்ட பன்முகத்தன்மையை உள்வாங்கக்கூடிய நிலையில் இருந்த இந்த தமிழர்களின் கலாச்சாரத்தில் 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது. அது என்ன அப்படின்னா, இந்த விஜயநகர பேரரசுடைய அந்த படையெடுப்பு தான் தென்னிந்தியாவை மாற்றிவிட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தென்னிந்தியாவுடைய முதல் வேதாந்தத்தின் மூலியமாக கட்டமைக்கப்பட்ட பேரரசு. ஹிந்து வேதாந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரரசு எப்படிப்பட்ட ஒரு நிலை கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பேரரசுடைய கட்டமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த வியாபாரிகளுக்கு அல்லது மற்ற அனைவருக்குமாக சேவை செய்ய வேண்டும், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் கடவுளை தொழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அந்த காலகட்டத்தில் நிலவுச்சு. எப்போ? விஜயநகர பேரரசுடைய வருகைக்கு பிறகு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொன்னால்,
யார் யார் எந்தெந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ இந்த தொழில் செஞ்சவங்க அந்தந்த தொழிலே செய்ய வேண்டும். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அங்கே தான் வருது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த திணிப்பு விஜயநகர பேரரசின் வருகைக்கு பிறகு நடக்கும் பொழுது தான் கல்வியில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இங்கே தமிழர்களுக்கு உண்டாகுது. அப்போ ஜாதிங்கிற ஒரு நிலை இந்த இடத்துல கொண்டு வந்து திணிக்கும் பொழுது பிறப்பாலேயே குறிப்பிட்ட ஜாதியாக பிறக்கக்கூடிய அவல நிலைக்கு இங்கே தமிழர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல கல்விங்கிறது சூத்திரர்களுக்கு எட்டாக்கனியாக மாறுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இது எது வரைக்கும் தொடருது அப்படின்னா பிரிட்டிஷாருடைய வருகை வரைக்குமே இந்த ஒரு நிலை தான் வருது. அப்போ அதற்கு பிறகு தான் எல்லா நிலையிலும் மாற்றங்கள் வருகிறது. பிரிட்டிஷார் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்தாங்கங்கிற வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இங்கேருந்து தான் மாறுதல் துளிக்க தொடங்குகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1920 இந்த காலகட்டத்தில் நீதி கட்சிங்கிற ஒரு கட்சி இங்கே இயங்கி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்த நீதி கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடஒதுக்கீடுங்கிற பேரில் கல்வியில் கொண்டு வர்றாங்க. அதிகமான கல்விக்கூடங்களை, அதாவது பள்ளிக்கூடங்களை அவங்க தான் திறக்கிறாங்க. தமிழகம் முழுக்க கல்விக்கூடத்தை திறந்தது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் சென்னையுடைய மேயராக யார் இருந்தாங்க அப்படின்னா பிடி தியாகராஜன் அவர்கள். அவர் தான் இன்றைக்கி நீதி கட்சியுடைய தலைவராகவும் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்துணவு திட்டத்தையும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வராரு. அப்போ சத்துணவு திட்டத்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த பசங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்துலேயே மதியானம் சாப்பாடு போட்டாலாவது இவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இந்த கல்விக்கூடங்களில் இடஒதுக்கீடும் கொடுத்து இவங்க சாப்பாட்டு முறையும் அறிமுகப்படுத்தும் பொழுது மாணவர்கள் கொஞ்சமாக தான் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி மாற்றம் வருது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. ராஜாஜி ஆட்சிக்கு வராரு. ராஜாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களில் குறைவான மாணவர்கள் தான் வர்றாங்க, இதனால் அரசுக்கு நஷ்டம் தான் அடையுது, தேவையில்லாமல் பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சுக்கிட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கூடங்கள் முழுக்க, அதாவது புதுசாக கட்டின அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே மூடப்படுது. இந்த சத்துணவு திட்டமும் கைவிடப்படுது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இடஒதுக்கீடுங்கிறது தேவைப்படுது. இந்த காலகட்டம் பெரியார் காலகட்டம் இல்லை, பெரியாருக்கு முன்னாடி காலகட்டம், பெரியார் காலத்துக்கு வராத காலகட்டம். பெரியார் காலத்துக்கு வர்றது தன்னுடைய 50வது வயசுக்கு அப்புறம்தான் அவர் முழுமையாக பொது வாழ்க்கைக்கு வர்றாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பெரியாருடைய வாழ்க்கை 50 வயசுக்கு முன்னாடி பின்னாடி பிரிக்கக்கூடிய அளவிற்கு தான் நிலைமை இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வராத காலகட்டத்தில் இந்த நீதி கட்சியால் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் தான் கல்வியில் இதெல்லாம். அப்போ அவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னா தேவைப்படுகிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஔவையாரும் வள்ளுவரும் இன்னும் ஏகப்பட்ட புலவர்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகான அந்த ஒரு காலகட்டம் 1000 வருஷம் கூட இல்லை, ஒரு 300-350 வருஷமாக அந்த விஜயநகர பேரரசுடைய அந்த ஒரு வருகைக்கு பிறகு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அப்போ தான் எல்லாமே மாறுதுங்கிற ஒரு சூழ்நிலையில் உருவாகும் பொழுது தான் அப்போ இந்த இடத்துல மறுபடியும் முதல்ல இருந்து தமிழர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. அப்போ நீதி கட்சி அந்த வேலையை செய்ய துவங்குகிறது. இப்போ ஆட்சி மாற்றம் காங்கிரஸுடைய முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் வர்றாங்க. அப்படி ராஜாஜி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் பள்ளிக்கூடத்தையும் மூடுறாரு, சத்துணவு திட்டத்தையும் நிறுத்தி வச்சுட்டாரு. இவருடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த காமராஜருடைய ஆட்சிக்கு முன்னாடி ராஜாஜி இருக்கும்போது ஏகப்பட்ட அந்த ஹிந்தி திணிப்பு, இது போக அந்த குலக்கல்வி திட்டம் இதெல்லாம் அவர் கொண்டு வரும் பொழுது இதுக்கு எதிராக பல போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் காமராஜர் காங்கிரஸுடைய கட்சி தலைமையால் முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுகிறார். ராஜாஜியும் நியமன முதலமைச்சர் தான், காங்கிரஸில் நம்ம காமராஜர் அவர்களும் நியமன முதலமைச்சர் தான். பிற்பாடு தான் அவர் தேர்தல் நின்று ஜெயிக்கிறார். இப்போ காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர்னு சொல்கிறோம் பாருங்க. அவர் பண்ணது என்ன அப்படின்னா நீதி கட்சியால் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை தான் அவர் திறந்தார்.
அதற்கப்புறம் மேலதிகமாக சில பள்ளிகளை திறந்தார். அதே மாதிரி காமராஜர் அவர்கள் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா பி.டி. தியாகராஜன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டத்தை இவர் ராஜாஜி அவர்கள் நிறுத்தி வச்சாங்க. காமராஜர் அவர்கள் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. ஏன் அதை கொண்டு வந்தாங்கன்னா அதே காரணம்தான். யாரும் பள்ளிக்கூடம் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போகிறாங்க, வயல்வெளிகளில் வேலை செய்கிறாங்க. அந்த பசங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா வேலைக்கு போய் ஆகணும். அப்போ காமராஜர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நீதி கட்சி பண்ண மாதிரியே சரி நம்ம ஸ்கூல்லேயே நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஏற்பாடை கொண்டு வரும் பொழுது அதிகமான மாணவர்கள் பள்ளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது. ஏன்னா மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல பிரிவுகளாக ஜாதிகளாக பிளக்கப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. அப்போ பெரியாரும் இந்த தேவைக்காகத்தான் போராடி நின்றாருங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீதி கட்சி தான் இந்த வகுப்பு வாரியான ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வர்றாங்க. இந்த இடஒதுக்கீடை விடவும் பெரியார் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, இன்னும் அதிகமான இடஒதுக்கீடை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை வந்து பெரியார்கிட்ட இருந்தது. இந்த ஆசையை காமராஜர்கிட்ட சொல்லும் பொழுதுதான் பெரியாரின் கொள்கை அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை காமராஜர் கொடுத்தார். இதை காமராஜரே மீட்டிங்லேயே சொல்லியிருக்காரு. காமராஜருடைய வரலாறை படிக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். காமராஜர் வந்து இடஒதுக்கீடை வரிசையாக கொடுத்துக்கிட்டே வரும்போது ஒரு மீட்டிங்கில் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நீங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றி வரிசையாக இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டே போனால் தகுதியும் திறமையும் என்ன வருதுங்கிறாங்க. அப்போது காமராஜர் திரும்ப பதில் சொல்கிறாரு, பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி நான் இதை செய்யறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இப்போ இப்படி பண்ணாதான் மக்கள் வந்து வரிசையாக எல்லா தரப்பு மக்களும் எல்லா இடங்கள்லையும் உள்ளே வர முடியும். இன்னும் சொல்லப்போனால் திறமைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, அதற்கான வாய்ப்பை தான் நாம் கொடுக்குறோம் இடஒதுக்கீடு மூலயமா அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு எந்த நோயாளி செத்துருக்காரு, எந்த தாழ்த்தப்பட்ட ஒரு இன்ஜினியர் பிரிட்ஜு கட்டி பால் இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு எதிர்கேள்வியெல்லாம் கேட்டார். அதாவது பெரியார் கொள்கையை பின்பற்றித்தான் காமராஜர் அவர்களும் அன்றைய காலகட்டத்தில் அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்ததாக காமராஜரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பெரியார் போராடி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி கேட்குறவங்களுக்கு இன்னும் அதிகமான பதில்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மறுபடியும் சொல்கிறோம், நம்ம பெரியாருக்கு ஆதரவாகவோ எதிரான ஒரு நிலைப்பாடோ கொண்டவங்களோ கிடையாது. ஏன்னா பெரியாருக்கு எதிராக நாமளே வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். அதுக்காக மொத்தமாக ஒரு மனிதரை ஒதுக்கி விடலாம் முடியாது. ஏன்னா பெரியாருடைய அந்த செயல்பாடுங்கிறது, பொது வாழ்க்கையில் அவர் செய்த செயல்பாடுங்கிறது கொஞ்சம் நஞ்சமானதல்ல. அவ்வளவு சீர்திருத்தங்களை செஞ்சுருக்காரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் சரி மற்ற மக்களுக்காகவும் எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காருங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை. 92 வயசில் நாம் இருப்போமா இல்லையான்னு கூட தெரியாது. அப்படியே இருந்தாலும் எவ்வளவு தளர்ந்த ஒரு வயசுங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் கூட அவருக்கு அந்த டயாலிஸ் நடக்கிற அந்த ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் வந்து டயாலிஸ் கிடையாது, அது மாத்திரை போட்டுக்குவாங்க, அது மூத்திர சட்டியை வந்து கையில் பிடிச்சிக்குவாங்க. அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க, மூத்திர சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு வந்து பெரியார் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அப்போ அந்த நிலையிலையும் மக்களுக்காக அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த தியாகத்தை நம்ம கொச்சப்படுத்திடக்கூடாதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். பெரியார் அவர்கள் வந்துட்டு ஒரு அரசியல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு காரைக்குடியில் பேசுகிறாரு. இது வந்து குடியரசு பத்திரிகையில் 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 1925 வெளியாயிருக்கு. அப்புறம் 21ஆம் தேதி 6ஆம் மாதம் 1925 வெளிவந்திருக்கு. அப்புறம் 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 1925 வெளிவந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம ஏன் இதை படிக்கிறோன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இப்போ இந்த வருணாசிரமத்தை பற்றி அவர் பேசும்போது இதில் வருணாசிரமம் என்பதும் சாதி என்பதும் பிராமணன் சத்திரன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் என்பதும் மனுதர்ம சாஸ்திரமோ மனுஸ்மிருதியோ என்பதும் ஆகிய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் அல்ல. தமிழ்நாட்டினருக்கோ தமிழருக்கோ இவ்வன்னிய பாஷை பெயர்கள் பொருந்துவதற்கே நியாயமில்லை. தவிர இந்த சாதிகளுக்கே ஏற்பட்டிருக்கிற குணமும் தமிழர்களுக்கு பொருந்தியது என்று சொல்லுவதற்கும் இடமில்லை அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தனித்தனியாக ஜாதி பிரிவினையை பிரிச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இது தமிழர்களுக்கு பொருத்தமானதே கிடையாது. தமிழர்களுடைய நிலை என்னன்னா, யாதும் முறை யாவரும் கேளுங்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவன் தான் தமிழன் அப்படிங்கிறாரு. இங்கே நம்மில் பெரும்பான்மையோர் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நாமும் நம்மை அநேகமாய் சூத்திரர் என்றே சொல்லிக் கொள்கிறோம்.
ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்பதை பற்றி இப்பொழுது ஆராய தேவையில்லை. சூத்திரன் என்பது என்ன, நாம் சூத்திரர்களா என்பதை கவனிப்போம். சூத்திரன் என்றால் மனுஸ்மிருதியில் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை, யுத்தத்தில் ஜெயித்து அடிமையாக்கப்பட்டவன், அடிமை தொழிலுக்காக ஒருவனுக்கு மற்றொருவனுக்கு கொடுக்கப்பட்டவன், வைப்பாட்டியின் மகன் முதலிய 7 வித மக்களுக்கு சூத்திரர்கள் என மனுதர்ம சாஸ்திரத்தில் பெயரிடப்பட்டிருக்கிறது. அப்பெயரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே சூத்திரர்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ளுகிறோம். அடுத்தாற் போல பஞ்சமர்கள் என சொல்லப்படுவது யாரை என்பதை நமக்கு சரியான ஆதாரத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு வரிசையாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் கொடுத்த குரல்ங்கிறத நம்ம பார்க்குறோம். சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் தாழ்ந்தவர்களா, பஞ்சமர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் தாழ்ந்தவர்களா என்பதை யோசித்து பார்த்தால் பஞ்சமர்களை விட சூத்திரர்களை தாழ்ந்தவர்கள் என்பது தெரிய வரும். மேலே குறிப்பிட்டபடி சூத்திரர் என்பதற்கு ஆதாரப்படி தாசி மகன் என்பதுதான் பொருள். தத்துவமாய் பார்த்தால் பறையன் சக்கிலியை விட தாசி மகன் தாழ்ந்தவன் என்பதுதான் தாத்பரியம். என்னை ஒருவன் சூத்திரன் என்று அழைப்பதை பார்க்கிலும் பஞ்சமன் என்று அழைப்பதில் தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாரு. அதாவது இது என்ன அப்படின்னா, இங்கே சூத்திரன்னா யார் அப்படின்னா தாசி மகன் அப்படிங்கிற அந்த அர்த்தம் தான் வருது. அதே சமயம் தத்துவார்த்தமாக பார்த்தா தாசி மகன். ஆனால் இவங்க சூத்திரன் யாரை சொல்கிறாங்கன்னா பறையன் சக்கிலி இவங்களையே தான் சூத்திரர்கள்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தத்துவார்த்தமாக நான் தாசி மகனா, அதாவது சூத்திரனா அல்லது பஞ்சமனா அப்படின்னு கேட்டால் நான் பஞ்சமன்னு சொல்லிக்கிறது தான் விரும்புவேங்கிறாரு. இது எல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் கொடுத்த குரல்ங்கிறத நாம் பார்க்குறோம். இது போக தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமது சகோதரர்களை காண, அருகில் வர, தொட, பேச, பார்க்க முடியாதபடி கொடுமையாய் நடத்தி ஊருக்கு வெளியில் குடியிருக்கும்படியும் ஸ்நானம் செய்வதற்கோ வேஷ்டி துவைத்து கொள்வதற்கோ வீதியில் நடப்பதற்கோ சில இடங்களில் தாகத்திற்கு கூட தண்ணீர் இல்லாமல் அவஸ்தைப்படும்படி நடத்துகிறோம். மேற்கண்ட கொடுமையான குணங்கள் அவர்களோடு மாத்திரம் இல்லாமல் அநேக சமயங்களில் நாமும் நமக்கு மேல் வருணத்தார் என்று சொல்லுகின்றவர்களும் கூட அனுபவிப்பதை பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்துல நம்மளுடைய சகோதரர்களான சூத்திரர்களை நாமளே கிட்ட அழைச்சி பேசவோ தொடவோ பார்க்க முடியாதபடியோ கொடுமையாக நாம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாரையும் சேர்த்து பிராமணர்கள் மொத்தமாகவே ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இது போக இன்னொரு விஷயம் நான் விட்டு தான் படிக்கிறேன், ஏன்னா தேவையான விஷயங்கள் மட்டுமே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, பறையன் சக்கிலி முதலியோரை நாம் ஏன் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது என்கிறோம் என்பதை சற்று கவனித்தால் அவன் பார்வைக்கு அசிங்கமாய் இருக்கிறான், அழுக்கு உடை தரிக்கிறான், அவன் மீது துர்நாற்றம் வீசுகிறது, அவன் ஆகாரத்திற்கு மாட்டு மாமிசம் சாப்பிடுகிறான், மாடு அறுக்கிறான், மற்றும் சிலர் கல் உற்பத்தி செய்கிறார்கள் என்கிறதான குற்றங்கள் பிரதானமாக சொல்லப்படுகிறது. இவற்றை நாம் உண்மை என்றே வைத்துக்கொள்வோம். இவர்கள் பார்வைக்கு அசிங்கமாகவும் அழுக்கான துணிகளுடனும் துர்வாடையுற்றும் ஏன் இருக்கிறார்கள் என்றும் இதற்கு யார் பொறுப்பாளி என்றும் யோசியுங்கள். அவர்களை நாம் தாகத்திற்கே தண்ணீர் குடிப்பதற்கில்லாமல் வைத்திருக்கும் பொழுது குளிக்கவோ வேஷ்டி துவைக்கவோ வழி எங்கே? நாம் உபயோகிக்கும் குளமோ குட்டையோ கிணறோ இவர்கள் தொடவோ கிட்ட வரவோ கூடாதபடி கொடுமை செய்கிறோம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பறையர்கள் சக்கிலியர்கள் இவர்களை மாதிரியானவர்களை நம்ம தாழ்த்தப்பட்டவங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க அழுக்காக இருக்கிறாங்க, கல் இறக்குறாங்க, மாட்டு மாமிசம் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அவங்க அழுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம குடிக்க கூட தண்ணியை குடிக்க மாட்டோம், ஊருக்கு வெளியில் அவங்கள விட்டு வச்சுருக்கிறோம். இது போக அவங்கள எந்த குளத்துலையும் குட்டையிலையும் கூட நம்ம இறங்க விட மாட்டோம்னு சொல்லும்போது எங்கேருந்து குளிப்பாங்க, நாத்தம் பிடிச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான குரல் இல்லை அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக சொல்லிவிட முடியாது. அதே மாதிரி அதனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே அல்லாமல் அது அவர்கள் பிறவி குணமாகுமா? நம்ம யாராவது குளிக்க விடாமலும் வேட்டி துவைக்க விடாமலும் செய்துவிட்டால் நம் மீது துர்நாற்றம் வீசாதா? நம் துணி அழுக்காகாதா? நம் பார்வைக்கு அசிங்கமாய் காணப்பட மாட்டோமா? அவர்களுக்கு குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் நாம் சௌகரியம் செய்து கொடுத்து விட்டால் பின்னும் இவ்வித குற்றம் இருக்குமா? ஆதலால் நாம் தான் அவர்களின் இந்நிலைக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. நாம் அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களும் நம்மளை மாதிரி ஆயிடுவாங்க. அப்புறம் எதுக்காக அவங்கள குற்றப்பார்வை பார்க்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணுறாரு. இது போக மாடு தின்பது எப்படி தீண்டாதவனா ஒருத்த மாறுறதுக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா,
ஐரோப்பாவை சேர்ந்தவங்களும் முஸ்லீம்களும் மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க தீண்டத்தகாதவர்களாக ஆக மாட்டுறாங்க. ஆனால் அதே சமயம் இவர்களை மட்டும் ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்றதுனால தீண்டத்தகாதவர்களாக பார்க்கணும் அப்படின்னு வரிசையாக கேட்குறாரு. ஆடு கோழி தின்பதை விடவும் மாட்டுக்கறி சாப்பிட்றது பாவமா அப்படின்னு கேட்குறாரு. இது போக ஆடும் கோழியும் என்ன சாப்பிடுதோ அதே தானே அந்த மாடும் சாப்பிடுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாட்டுக்கறியை சாப்பிட்றவங்கள நம்ம ஏன் கேவலமான பார்வையாக பார்க்குறோம் அப்படின்னு வரிசையாக கேட்டுக்கிட்டே வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஆக இந்த இடத்துல தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு கேட்கறதுங்கிறது மிக நிச்சயமாக தவறான ஒரு விஷயம். பெண்களை பற்றின அந்த முன்னெடுப்பை பொறுத்த வரைக்கும், ஃபெமினிசத்தை பற்றி அவர் பேசிய அந்த பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏன்னா அதை பற்றி நம்ம பதிவு போட்டிருக்கோம். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் அதே சமயம் அந்த நேரத்தில் பெண்கள் கடுமையாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த காலகட்டங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தேவைகளுக்காக பெரியார் குரல் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இதை நாம் என்ன சொல்கிறது, இதை நாம் மறைக்கவும் கூடாது, ஒதுக்கவும் கூடாது. அதே மாதிரி இந்த கல் இறக்கிறதுனால அந்த சூத்திரர்கள் குற்றம் செய்கிறவங்களா மாறுறாங்க, பாவம் செய்கிறவங்களா மாறுறாங்க. அதனால் அந்த சூத்திரர்களை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குறித்து பெரியார் என்ன சொல்கிறார் பாருங்கள். கல் இறக்குவது குற்றம் என்றும் அது பாவம் என்றும் அதனால் அவர்களை தொடக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது என்று சொல்வதும் எவ்வளவு முட்டாள்தனமாகும். அந்த கல்லை குடிப்பவனும் அதற்காக மரம் விடுபவனும் அந்த வியாபாரம் செய்பவனும் அதை கையில் வைத்து கொண்டிருக்கிறவனும் தொடக்கூடியவன். தெருவில் நடக்கக்கூடியவன் என்றால் அதை ஜீவனத்தின் காரணமாய் இறக்குவது மாத்திரம் எப்படி குற்றமாகும்? உற்பத்தி செய்வதால் குற்றம் என்றால் சாராயம், கஞ்சா, அபின், பிராந்தி இவைகளை உற்பத்தி செய்கிறவர்கள் எப்படி தொடக்கூடியவர்கள் ஆவார்கள்? இதில் பணம் சம்பாதிக்கும் அல்லது அரசாங்கத்தை இன்னும் சம்பாதிக்க விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த உத்தியோகத்திற்கு நாம் தொங்குகிறோம். இந்த பணத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கல்வியை நாம் கற்கிறோம். இவ்வளவு செய்பவர்கள் யோகியர்கள், தீண்டக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் மேல் சொன்னவர்கள் மாத்திரம் தீண்டவும் பார்க்கவும் கூடாதவர்கள் என்றால் இது என்ன கொடுமை? இந்த ஜனங்களுக்கு சுயராஜ்யம் எப்படி வரும்? கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால் இப்படி கொடுமைப்படுத்தும் சமூகத்தை ஆதரிப்பாரா அப்படின்னு வரிசையாக கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ கல் இறக்கிறதுனால நம்ம அவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கல்லை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட மட்டும் நாம் ஏன் போய் பேசணும் சேரணும் அப்படிங்கிறாரு. இது போக சாராயம், கஞ்சா, அபின்னு இதெல்லாம் வியாபாரம் செய்யும்போது அவங்கள தொழிலதிபர்களாக பார்க்குறோம். அவங்க கற்ற வரியில் அரசாங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அரசாங்கம் அந்த பணத்தில் தான் கல்வி கூடங்களை நடத்துது. நம்ம அங்கே போய் நம்ம பசங்களை கல்வி கற்க வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கும் போது இது எப்படி தவறாகும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறார். இது முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு குரல் தான்ங்கிறது தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல் எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாரை எல்லாரும் அது என்ன கல் இறக்கிறதுக்காக 500 மரங்களை 1000 மரங்களை தன்னோட மரங்களையே வெட்டி போட்டார், இதுக்கு பேர் பகுத்தறிவா அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா அது அவருக்கு சொந்தமான மரம் தான். ஆனால் அந்த தோப்பு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அந்த தோப்பை குத்தகைக்கு எடுத்திருந்தவர் கல் இறக்குவதற்காகத்தான் குத்தகைக்கு எடுத்திருந்தாருங்கிறத அவங்க பேச மாட்டாங்க. அந்த குத்தகைக்கு எடுத்தவர்கிட்ட பெரியார் நியாயமாக போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், அந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, நாங்கள் இந்த மரங்களை போராட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. வரலாறை கவனமாக படிங்க, அது தெளிவாகவே அந்த விஷயம் போட்டிருக்கும். ஆனால் குத்தகைக்கு எடுத்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன், நான் எடுத்த அந்த லீஸ் வரைக்கும் நான் இதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் வேறு வழி இல்லாமல் அந்த மரத்தை வெட்டினார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சரி, எப்படி இருந்தாலும் அந்த மரத்தை வெட்டினது தப்பு தானே, கல் எடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டால் போதுமே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல போர்டு போடுறது இல்லை, காசையே திருப்பி கொடுத்துட்றேன், காசையே நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்கள் போயிடுங்க, நான் இதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் பெரியார் அங்கே பேசுகிறார். வரலாறை படிக்கிறவங்களுக்கு இது அவ்வளவு தெளிவாக புரியும். அப்போ இந்த நபர் காசு வாங்கிட்டு போயிருந்தாருன்னு சொன்னாக்கா பெரியார் என்ன பண்ணியிருப்பார், அதில் கட்டியிருந்த அந்த கல் பானை முழுக்க இறக்கிட்டு இருப்பார்ல. அப்போ கல் இறக்க நான் இனிமேல் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல. பெரியார் அந்த அவருடைய தோப்பில் கல் இறக்கலை.
கல் எடுக்கிற ஒருத்தர் குத்தகைக்கு வாங்கியிருந்தார். அப்போ குத்தகைக்கு வாங்கினவர்கிட்ட இதுக்கு மேலே உங்களுக்கு குத்தகை கிடையாது, நீங்கள் நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கேட்கலன்னு சொல்லும் பொழுது பெரியார் இது மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சாருங்கிறது தான் வரலாறு. ஆகையினால வரலாறை கவனமாக படித்தா மட்டும்தான் என்ன நடக்குது நம்ம நாட்டில்ங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ பெரியார் தலைவரா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதே சமயம் மறுபடியும் இந்த மரத்தை வெட்டினது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நாம் ஒன்று சொல்லிக்கிறோம். அந்த காலத்தில் கல் குடிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்பவும் குறைவு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமான ஆண்களுக்கு சளைக்காதவர்களாக பெண்களும், அடிமட்டத்தில் இருந்த பெண்களும், விவசாய பெண்களும் கூட கல் குடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் அந்த கீழ்மட்டத்தில் உடல் உழைப்பு செய்யக்கூடிய அத்தனை பேரும் இந்த கல் மலிவு விலைக்கு கிடைக்கிறதுனால எந்நேரமும் கல்லை குடித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள். பல மணி நேரங்கள் அந்த கல் குடிக்கிறதுலையே அந்த நேரத்தை செலவழித்து வேலைக்கு போகாமல் இருக்கும் பொழுது இதில் கொந்தளித்து விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்குத்தான் அது செய்தார். இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். அது பெரியாருடைய கண்ணோட்டம், இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான். இது தவறுன்னு சொல்லி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, 500 மரத்தை அவர் வெட்டினது தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த காலகட்டம் காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கின காலகட்டம். இப்போ இந்த கல்லுக்கு எதிரான போராட்டத்தில் முதல்ல தலைமை வகிச்சது யார் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு தேசிய போராட்டம், வெறும் தமிழ்நாட்டு போராட்டம் இல்லை, அது ஒரு தேசிய போராட்டம். அப்போ காந்தி ஈரோட்டுக்கும் வர்றாரு. அப்போ அந்த கல் இறக்கும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கூட நான் தயார் பண்ணிட்டேன் அப்படின்னு பெரியார் தங்களுடைய மனைவியையும் தங்கச்சியையும் கூப்பிட்டு காந்திக்கு அறிமுகப்படுத்தும் போது காந்தி சொல்கிறாரு, எப்படி இது சாத்தியமாச்சு, பெண்கள் எப்படி போராட்டத்துக்கு வருவாங்க, ஆனால் நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னு பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் தீவிரமடைஞ்சு பத்திக்கிட்டு எரிஞ்சதுக்கு காரணமும் பெரியார் தான். ஏன்னா அந்த மரத்தை வெட்டினார் பாருங்க, அப்போ பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் பெண்கள் 10,000 பேர் களத்துக்கு வந்துட்டாங்க. இந்த 10,000ங்கிற எண்ணிக்கை இன்றைக்கும் பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படும். ஏன்னா 10,000 பெண்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் இருக்குது, பாதுகாப்பான விஷயங்கள் இங்கே கடைபிடிக்கப்படக்கூடிய காலகட்டம். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பெண்கள் இன்றைக்கி களத்தில் 10,000 பேர் ஒன்று கூடினா கூட பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த பாதுகாப்போ அல்லது போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு நிலையில் கூட பெண்கள் 10,000 பேர் ஒன்று கூடியிருக்கிறாங்க கல் போராட்டத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க காந்தி கிட்ட சொல்றாங்க, பெரியார் கிட்ட சொல்லலை. இது நல்லா கவனிக்கணும். காந்தி கிட்ட சொல்லும் போது காந்தி சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த போராட்டத்தை நிறுத்துறது என் கையில் இல்லை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு? நாகம்மையாரும் கண்ணம்மா அவர்களும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை கல் மூலியமாக மனிதர்கள் போதையில் மயங்கி கிடந்து வீட்டில் எல்லாரையும் பட்னி போடுறாங்கன்றதுக்காக ஒரு போராட்டத்தை ஒரு தலைவர் நடத்தினார் அந்த காலகட்டத்தில். அந்த போராட்டம் அன்றைய காலகட்டத்தில் வெற்றியும் அடைஞ்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தை தாண்டி நம்ம வெகு தூரம் நின்றுக்கிட்டு அவர் மரத்தை வெட்டி போட்டார், அவர் வெறுமனே அது இதுக்கு பேர் பகுத்தறிவா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயங்கிறது நமக்கு தெரியல. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வடநாட்டில் கல் இறக்கப்படுது, அதுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குது. காந்தி தான் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. ஆனால் வடநாட்டு கல்லுக்கும் தென்னாட்டு கல்லுக்குமே இங்கே வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, வடநாட்டு கல் அப்படிங்கிறது இந்த இலந்த மரம் ஈச்ச மரம் இருக்குதுல்ல, ஈச்ச மரத்துலேருந்து கல் எடுப்பாங்க. அப்போ ஈச்சம் பழங்கிறது ஒரு வியாபார பொருள் கிடையாது. அது இன்றைக்கும் ஈச்சம்பழங்கிறது நீங்கள் கடையில் வாங்க முடியாது. போகிற போக்கில் எங்கேயாவது ஓரத்தில் மரங்கள் இருந்ததுன்னா பறிச்சிக்கலாம் அந்த சீசனில். அப்படி இருக்கும் பொழுது இந்த கல் இறக்கிறதுக்கு எதிரான போராட்டம் அங்கே நடத்துறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் தென்னிந்தியாவில் கல்லுங்கிறது தென்னை மரத்திலிருந்தும் பனை மரத்திலிருந்தும் இறக்கப்படுதுன்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்து ஒருத்தர் போராட்டம் பண்ணுறார் அப்படிங்கிறன்னு சொன்னால் மிக நிச்சயமாக ஒரு துணிவு வேணும். என்ன காரணம்? இங்கே மிகப்பெரிய வணிக ரீதியான ஒரு விஷயங்கள் இங்கே அதை மையப்படுத்தி இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. முழுக்க தனி மனிதர்களை ஒழுக்கப்படுத்தணும், இது போக பல குடும்பங்கள் பட்னியாக இருக்குது, இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இந்த போராட்ட முறை அப்படிங்கிற
அப்படிங்கிறது அந்த நேரத்தில் மிக நிச்சயமாக சரியானதாகத்தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு இந்த இடத்துல வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது விஷயமா கொஞ்சம் அடிக்கடி பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.